ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கேபிள் வந்து கட் ஆயிருந்தாலும் ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்ம நெட்வொர்க் கேபிளை போய் தேடி போய் வாங்கணும் அவசியம் இல்லை. அதை வந்து ஜம்பர் மூலியமா எப்படி ரெடி பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து நெட்வொர்க் ஓகேங்களா, நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் உங்களுக்கு ஃபுல்லாக வருது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கால்ஸ் போகும், கால்ஸ் வரும் ஓகேங்களா. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள், அதாவது நெட்வொர்க் கேபிள் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ஒயிட் கலர், கலர் வேரியண்ட்டாக வருது உங்களுக்கு. அது சின்னது பெருசு சைஸில் உங்களுக்கு வருது ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஓப்பன் பண்ணும் போதோ இல்லை ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதோ கேபிள் கட் ஆகிடுதுன்னா இதுவே உங்களுக்கு ஓப்பன் ஆகி கட் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் கேபிள் தான் வாங்கி போகணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜம்பர் மூலயமா நம்ம வந்து அடித்து ரெடி பண்ண முடியும். அந்த ஜம்பர் அடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, முதல்ல வந்து டவர் எப்படி வருதுன்னா, அதாவது உங்களுக்கு நெட்வொர்க் ஐசியும் கீழே இருக்க மதர் போர்டு ஒரிஜினல் பக்காவாக டவர் வருது, அலைவரிசை கரெக்டாக வருது. அப்படிங்கும் போது கேபிள் பிரச்சனையாக இருந்தால் மட்டுமே இது பாசிபிள் ஓகேங்களா. நெட்வொர்க் ஐசி ப்ராப்ளம் இல்லை கீழே மதர் சப்போர்ட் ப்ராப்ளம் இருந்தால் அது பாசிபிள் இல்லை ஓகேங்களா. நம்ம நெட்வொர்க் கேபிள் வந்து கட் ஆச்சுன்னா எப்படி பண்ண போகிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்பர் வந்து அடிக்க போனோம். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் கேபிள் வந்து ஒன்று கட் ஆகிடுச்சு, இல்லை நம்ம ஏதோ ஓப்பன் பண்ணும்போது ப்ரோக்கன் ஆகிடுச்சுங்கும் போது வந்து கேபிளே நம்ம வைக்கணும் அவசியம் இல்லை. அதை ஜம்பர் காயில் வச்சு நம்ம ஜம்பர் அடிக்க முடியும். வாங்க நம்ம ஜம்பர் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து மதர் போர்டில் எங்கே நீங்கள் லைன் அடிக்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் கீழே வந்து பார்த்தீங்களா, கீழே வரை கிரவுண்ட்ஸ் ஓகேங்களா, இதுவும் கிரவுண்டு, 4 பக்கமும் கிரவுண்டு வரும். இது ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஐசி பக்கத்துலேருந்து போகிற வேல்யூ ஓகேங்களா. இது வந்து ஐசிலேருந்து வர இன்புட் வேல்யூ ஓகேங்களா. நம்ம ஐசிலேருந்து வர இன்புட் வேல்யூ அவுட்புட்டில் கொடுக்கும்போது இந்த பக்கம் ஜம்பர் அடித்தா உங்களுக்கு வேலை செய்யாது, இந்த பக்கம் அடித்தாலும் வேலை செய்யாது. சென்டர் நுனிப்பாயின் அடிக்க முடியும், பட் அடிக்கும் போது உங்களுக்கு எல்லா லைனும் லெட்டு ஃபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு க்ளோன் பண்ணும்போது லைன் வேலை செய்யாது. அப்போ இங்கே இருந்து லைன் ஒரு ஜம்பர், ஒரே ஒரு ஜம்பர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கீழே சப்போர்ட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தா 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க் வரும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா நெட்வொர்க் கேபிள் இருந்தால் மட்டும் தான் 100% வருமா, ஜம்பர் அடித்தா வராதான்னு கேட்காதீங்க. 100% ரெண்டுமே கரெக்டாக ஜம்பர் அடிச்சிங்கன்னா 100% வரும் ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு ஜம்பர் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. ஜம்பர் அடிக்கும் போது எக்காந்து கொண்டோம் அந்த லைன் வந்து பக்கத்தில் கிரவுண்டில் ஷார்ட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஜம்பர் அடிக்கணும்னா இங்கே பக்கத்தில் கிரவுண்ட்ஸ் இந்த இடத்துல எங்கேயுமே ஷார்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக அதே லைனில் நம்ம அடிக்கணும். சால்டிங் பேஸ்ட் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம், சால்டிங் நல்லா ஒட்டுறதுக்கு. இந்த நம்ம வந்து எங்கேயுமே ஷார்ட் ஆகக்கூடாது, பக்கத்தில் லைனில் எங்கேயுமே ஷார்ட் ஆகக்கூடாது. இந்த சைடோ எந்த சைடும் அடிக்கக்கூடாது. நம்ம இதில் வர அவுட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அடிக்கணும். அடிச்சிங்கன்னா 100% நெட்வொர்க் கம்பல்சரி வரும் ஓகேங்களா. எங்கேயுமே டச் ஆகக்கூடாது, இந்த லைன் வந்து எங்கேயுமே டச் ஆகக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல அவுட் லைன் அடிச்சிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடிச்சிருக்கோம். ஐசிங்க வர இன்புட் லைனில் ஐசியில் அவுட் லைனில் நம்ம அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. நம்ம வெளியே ஆன்லைனில் வர அவுட் லைன் ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல வேணால் அதை வளைச்சி ஒரு பேட்டரி மேலேயோ இல்லை சைடில் அந்த கேப்லேயோ நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எந்த இடத்துல நீங்கள் வச்சு லைன் அடித்து டேப் அடிச்சுக்கலாம், இல்லை அந்த கேப்பில் வச்சு பண்ண முடியும். எவ்வளோ லென்த் வேணால் உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ எந்த சைஸ் எந்த இடத்துல இதாகுதோ அதுமாரி நம்ம வந்து மடக்கி வச்சுக்கலாம். இப்போ ஜம்பர் அடிச்சு வச்சு நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா
நாம் வந்து எந்த கேப்லையுமே உங்களால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பேக் பண்ணும்போது மட்டும் எக்காரணத்தை கூட ஜம்பர் கட் ஆகுதளவுக்கு இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த கேபிள் வந்து இவ்வளோ லென்த்தாக வருது. இதை வந்து இந்த ஹோல்ஸில் வந்து ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோக்கன் ஆகிடுது, ப்ரோக்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடுது அப்படின்னா ஜம்பரை மட்டும் அடிச்சிக்கலாம். பேக் பண்ண போகிறோம். வந்து கீழே சப்போர்ட்டில் வரது பேக் பண்ணிடுவோம். இங்கே பார்த்து ஸ்க்ரூ போல் எடுத்தால் ஜம்பர் கட் ஆகிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். அப்படிங்கும்போது ஜம்பரை வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் வச்சுருங்க. ஒரு ஒர்க் செய்யணுங்கன்னா அது வந்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் நீங்கள் கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே, கீழே நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ மட்டும் நம்ம கீழே போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டவர் 100% பார்த்தீங்கன்னா ஃபுல் டவர், கொஞ்சம் கூட கம்மியாகலை. நீங்கள் எந்த லொக்கேஷனில் போனாலும் அந்த டவர் பாயிண்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அப்போ கேபிள் கட்டானால் நீங்கள் எந்த பயப்படும் பட தேவையில்ல. ஜம்பரை வச்சு கரெக்டான இடத்துல நீங்கள் ஒரு ஜம்பரை கரெக்டாக அடிச்சிங்கன்னா கேபிள் வந்து சேம் சைஸ் வாங்கணும் அவசியம் இல்லை. பாருங்க, இதோட கேபிள், அதாவது இதில் இருந்த கேபிளை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கிங் மொபைலில் ஜம்பர் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு டவர் ஃபுல்லாகவே கிடைக்கிது. அதேமாரி நீங்கள் இதுமாரி வேறு கேபிள் கட் ஆச்சுன்னா நீங்கள் ஜம்பர் அடித்தாலே போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி நெட்வொர்க் கம்பெனி ரெடி பண்ணியிருக்கோம். இதுமாரி நிறையா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் சர்வீஸ் தெரியும். ஓகேங்களா? சார் நான் எனக்கு ஆல்ரெடி மொபைல் சர்வீஸ் தெரியும், இதை பற்றி என்ன தெரிஞ்சுன்னா இதுமாரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி உங்களோட தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது கஸ்டமருக்கு திருப்தி பண்ணி கொடுக்க முடியும், வேலையை டைமில் முடிச்சு தர முடியும்.